अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यन्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। இப்ப நேத்திக்கு விட்டதுக்கு மேல நம்ம சேவிக்கலாம். பக்ஷயத்யத கல்பாந்தே பூதானி யதவாரிதம் ஸ்வத்ரூபம் புண்டரீகாக்ஷ தஸ்மை காலாத்மனே நமஹ. அப்படி லோகத்தினுடையதான மொத்த சங்கிரகத்தையும் பண்ணுவதற்கு சக்தி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எந்த ஒரு ரூபம் கால வேளையில நடக்கிறதுன்னு சொல்றோமோ அந்த காலமோ வேளையோ அந்த ரூபமானது எல்லாமே காலமும் எம்பெருமான் தான். கால தத்துவமாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான்னு காண்பித்தாள். இப்போ 26வது ஸ்லோகம். சம்பக்ஷ்ய சர்வபூதானி தேவாதீன்ய விசேஷதः த்ருத்யத்யந்தே ச யத்ரூபம் தஸ்மை ருத்ராத்மனே நமஹ. கடைசியில ருத்ர வேஷம் கொண்டுதான் சகல லோக சம்ஹாரமும் பண்ணுகின்றான் அப்படிங்கிற காரணத்தினால அத போன ஸ்லோகத்துல காலத்துல பண்றான்னு சொன்னார். இப்போ காலத்துல ருத்ர ரூபனாக பண்ணுகிறான்னு காண்பிக்கிறார். அந்த ருத்ர ரூபம் ருத்ராம்சமான எம்பெருமானினுடையதான பரமாத்மாவுக்கு ருத்ராம்சத்திலே இருக்கக்கூடியவனுக்கு வணக்கங்கள் அப்படிங்கிறாள். சம்பக்ஷ்ய சர்வபூதானி தேவாதீன்ய விசேஷதः. எந்த வித்தியாசமும் இல்லாமல், விசேஷம்னா வித்தியாசம்னு அர்த்தம். விசேஷம்னா ஒன்ன காட்டில இன்னொன்னு விலட்சணமா இருக்கிறது தான் விசேஷம்னு பெயர். அதனால அவிசேஷதாக இந்த வித்தியாசம் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் தேவாதிகள் அனைவரையுமே சம்பக்ஷிய சாப்பிட்டு, தேவதிரியங் மனுஷிய எல்லாரும் அந்த சமயத்துல அழிஞ்சு போயிடுறாளோ இல்லையோ, அப்படி எல்லாரையும் சம்பக்ஷிய சாப்பிட்டு த்ருத்யத்யந்தே ச யத்ரூபம். அந்த பிரளய கால நர்த்தனம் ஒண்ணு பண்றானே நட பரிபிருடாக அப்படின்னு சுவாமி காண்பிப்பார். நட பரிபிருட் மிகச்சிறந்ததான நடன் அப்படின்னு. அப்படி நட பரிபிருடனாக த்ருத்யத்யந்தே ச யத்ரூபம் தஸ்மை ருத்ராத்மனே நமஹ. அந்த ருத்ர ரூபனான உனக்கு நமஸ்காரங்கள். பிரவருத்தியா ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மகம் ஜனார்தன நமஸ்தஸ்மை ஸ்வத்ரூபாய நராத்மனே. பிரவருத்தியா ரஜசோ யச்ச கர்மணாம் கரணாத்மகம். சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதுல சத்வகுணம் மேலிட்டு இருந்தா தியானாதிகளிலே புத்தி போகிறது, மோகாதிகள்ல புத்தி போகிறது தமோ குணம் மேலிட்டு இருந்தால். ஆனால் ரஜஸ் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தினுடைய சேர்க்கையான காரணத்தினால ரஜோகுணம் இருந்தால்தான் ஒருத்தன் இயங்க முடியும். ரஜஸ்னாலதான் கர்மாக்கள் எல்லாம் வருங்கிறது இருக்கு. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படிங்கிறது அப்போ அந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறா. அப்போ ரஜஸ்னால கர்மாக்கள்ல பிரவருத்தி ஏற்படுறது. ஒரு மனுஷன்னு சொன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். நாம லோகத்துல சொல்லுவோம் ஒன்னும் பண்ணாம வெறுமா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதே ஒரு கர்மா தானே. அதனால நகஸ்சித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத்து. அப்படின்னு கீதை சொல்லிட்டு ஒரு க்ஷணத்திலேயும் யாருமே
காரியங்கள் பண்ணாமல் இருக்கவில்லை அப்படின்னுட்டு. அப்ப அது என்னது? எவ்ரி திங் இஸ் அன் ஆக்ஷன்ங்கிறதான சயின்ஸ் தான் அது. வெறுமை உட்கார்ந்துட்டு இருக்கார், வெறுமை படுத்துட்டு இருக்கார், வெறுமை தூங்குறார், வெறுமை பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே எந்த காரியமும் பண்ணாம பேசிட்டு இருக்கான்னா பேசிட்டு இருக்கிறது ஒரு காரியம் தான்ங்கிறதுனால ஒரு க்ஷணமும் ஒருவனும் காரியம் பண்ணாமல் இருப்பதில்லை. நகச்சி க்ஷணமப்பி ஜாத்து திஷ்டத் அகர்ம கிருத்து அப்படின்னு. அப்படி நர்த்தனமாகிறதான ரூபத்தை பண்ணக்கூடியதான ருத்ரஸ்வரூபியாக விளங்கக்கூடிய பரமாத்மாவான ஸ்ரீ விஷ்ணு பிரானுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரஜஸ பண்றான் அப்படிங்கிறத சொல்ல, கர்மாக்களை பண்றான் அப்படின்னு சொல்லணுமானா அது மனுஷனுக்கு விகிதமானது. அடுத்த ஸ்லோகத்துல மனுஷனுக்கு கர்மாக்கள் விகிதமானது. விகிதமான கர்மாக்களை பண்றதுனாலேயும் அவிகிதமான கர்மாக்களை பண்ணாமல் இருக்கிறதுனாலேயும் தான் ஒருத்தன் சிறந்து விளங்குகின்றான். அதாவது ஹேயோபாதேயங்கள் அப்படின்னு, ஹேயம்னா விடத்தக்கது, உபாதேயம்னா எடுத்துக்கொள்ளத்தக்கது. அப்ப வேதம் முழுக்க இத்தனை காரியங்களை பண்ணுங்கிறதாகவும் இந்த மாதிரி காரியங்களிலே ஈடுபடாதேன்னு சொல்லறதுனால ஈடுபடுகை அப்படிங்கிறதான செயலை நாம பண்ணணும். பாருங்க, எந்த கர்மாவா ஏதோ ஒரு பலனை பெறணுமானால் நாம ஜப தபாதிகளை பண்ணணும், அல்லது கர்மாக்களை பண்ணணும், அல்லது ஞான யோகத்துல பிரவர்த்திக்கணும், அல்லது பக்தி யோகத்துல பிரவர்த்திக்கணும். இது எல்லாத்துலயும் பிரவருத்தி ஏற்படணுமானா நம்மளுக்கு என்ன வேணும்னா ரஜோகுணம் வேண்டும். மனுஷனுக்கோ மோட்சத்தை அடையணுங்கிறதான குறிக்கோளா இருக்குமானால் அந்த குறிக்கோளுக்கு சேர உபேயனான எம்பெருமான அடையணும்னு சொன்னால் உபாயம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அந்த காரியம் உபேயம் பண்ண வேண்டி இருக்கு, அனுஷ்டேயம். அதனாலதான் அதுக்கு பெருமாள் சித்தோபாயம், பிரபத்தியாதிகள், பக்தியாதிகள் எல்லாம் சாத்தியோபாயங்கள். ஏன்னா இனிமேதான் சாதிக்கணும், இனிமேதான் பண்ணணும். அப்ப பண்ணணும்னு சொன்னா கர்மா, கர்மான்னு சொன்னா ரஜோகுணம். அந்த பிரவൃத்திகள் எல்லாம் யாருக்கு விகிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஜன்மா இந்த பூமியில பிறந்திருக்கக்கூடிய மனுஷாளுக்கு. அப்ப மனுஷன்னு சொன்னா அவன் ரஜோகுண பிராயன். ரஜோகுண பிராயனா இருக்கிற காரணத்தினால் கர்ம பிரவருத்தனா இருக்கான். கர்ம பிரவருத்தி ஏற்பட்டதுன்னா கர்மானுகுணமான பலன் ஏற்படுறது. அப்படி கர்மானுகுணமான பலன்ல கெடுதல்ல இருந்து தப்பிக்கணுமானா கூடாத காரியங்கள்ல இருந்து ஓயணும். அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே க்ஷமஸ்வநிகிலம்னு சாய்க்கிறாரோ இல்லையோ. அப்ப பண்ண வேண்டியதை பண்ணாமலேயும் பண்ணக்கூடாததை பண்ணறதுனாலேயும் ஏற்படக்கூடிய பாபங்கள். கர்த்தவியமித்யனுகலம் கலயாமிய கிருத்தியம் சுவாமின் அகிருத்தியமிதி கிருத்தியம் அப்பி தியஜாமின்னர் சரணாகதி தீபிகையில. ஆக இப்படி மனுஷன்னு சொன்னா நர ரூபத்துல இருப்பவன்னு சொன்னா கர்மானுகுணமானதான ரூபத்தை எல்லாரும் தாங்கிண்டிருந்தாலும் கூட ரஜோகுண பிரவருத்தியினால கர்மாக்களிலே பண்ணுவதற்கு முக்கிய காரணமாய் இருக்கக்கூடியதான எந்த ஒரு நரத்தன்மை உண்டோ அந்த நரத்தன்மையை உடைய ஜனார்தன உனக்கு நமஸ்காரங்கள். ஜனார்தன நமஸ்தஸ்மை ஸ்வத்ரூபாய நராத்மனே. நர ரூபத்துல இருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள். அஷ்டாவிம்சத்வதோபேதம் யத்ரூபம் தாமசம் தவ உன்மார்ககாமி சர்வாத்மன் தஸ்மை வஷ்யாத்மனே நமஹ. கீழே முதல் அம்சத்திலேயே இதை பார்த்திருக்கோம். சாங்கியாள்லாம் சொல்லக்கூடியது இன்னென்ன பலனை நாம பெறணும். இப்போ சத்வாதிகள் மேலிட்டது அப்படின்னு சொன்னா, யோகாதிகள் கை வந்தது அப்படின்னு சொன்னா அனிமா மகிமா முதலியதான சித்திகள் வந்துடும். அப்படி அந்த அஷ்ட சித்திகள் கை வரப்பெறது. இப்போ அஷ்ட சித்திகள் ஏன் வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமோ இல்லையோ. அவைகள் சித்திக்காமல் இருக்கிறதுக்கு, அவைகள் கை கூடாமல் இருப்பதற்கு சில இடையூறுகள். அதுகளுக்கெல்லாம் அந்த இடையூறுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அவளுக்கு என்னென்ன காரியங்கள்ல என்னென்ன பலன்களை உத்தேசிச்சு பண்றோமோ அதுல பலன் வாராமை அப்படிங்கிறதுக்கு வதங்கள்னு சொல்லுவா. அந்த வதங்கள் 28 வதங்கள்
அப்படின்னு சொல்லி இருக்கு. முதல் அம்சத்திலேயே இதை சொல்லி இருக்கும். அது தமோ குணத்தினுடைய பிரவருத்தினாலதான் அதுல பிரயோஜனம் வரல, அதுல பலன் வரல. அதனால அஷ்டாவிம்சத்வதோபேதம் யத் ரூபம் தாமசம் தவ, தாமச குண ஆதிக்கியத்தினால எந்த விதமானதான ஒரு பிரவருத்தியினுடையதான பலன் கிடைக்காமல் போகிறதோ அந்த 28 வதங்கள், அந்த 28 வதங்களாக இருக்கக்கூடியதனால் உன்மார்ககாமி மனுஷன் கூடாத வழியிலே போறான். அதாவது எந்த வழியில போனா பலன் கிடைக்குமோ அதை தவிர்த்த வழி. அவனுக்கு பலன் கிடைக்கல, சரியான வழியில போனா கூட பலன் கிடைக்கலன்னா அதுல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. இப்போ ஒருத்தர் தபஸ் பண்றார், அந்த தபஸுக்குரிய பலன் கிடைக்கணும், ஆனா அந்த பலன் கிடைக்கல. அந்த பலன் கிடைக்கலன்னா இவர் தபஸுல தோஷமான, தபஸுல தோஷம் இல்லை. ஆனா தபஸுல எந்த மாதிரி பண்ணா அந்த பலன் கிடைக்கல அப்படிங்கிறது தானே தவிர அந்த காரியத்தை யாரும் தோஷவத்துன்னு சொல்லல. யதாசக்தி நாம அவைகளெல்லாம் அனுஷ்டிக்க அப்படிங்கிற காரணத்தினால அவைகளை வதங்கள்னு சொன்னான். இந்த வதங்களாலதான் நமக்கு வரவேண்டிய பலன் வதிக்கப்படுறது, அடிக்கப்படுகிறது, கிடைக்காமல் போகிறதுங்கிற காரணத்தினால் அத அவ 28 வகைகளான வதங்கள்னு சொன்னான். இதுக்கு இதெல்லாம் சாங்கியத்துல சொல்றது. இதற்கு எதிர்கட்டுல துஷ்டிகள், அது 50 வகைக்கு மேல துஷ்டிகள்னு சொல்லுவா. ஆக எந்த வதங்கள் தாமச குணத்தினுடைய பிரவருத்தினாலே பலனை கொடுக்காமல் அந்த பலனுக்குரிய காரியத்தை பண்ண மாட்டாததனால பலனுக்குரிய காரியத்திலே பிரவர்த்திக்காதவன் அல்லது பலனை பெறக்கூடிய முறையிலே பண்ண மாட்டாதவன், செய்ய இயலாதவன் அப்படிங்கிறதான ஒரு தவறான பாதையிலே போகும் தன்மை, அதான் உன்மார்ககாமின்னு. அவன் பண்ற தபஸில் தோஷம் இல்ல, அந்த தபஸ்ல என்ன இருக்கு, நான் என்ன மாதிரி யாராவது தபஸ் பண்ணுவாளா அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போம். இப்ப அதனால அவனுக்கு பலன் சித்திக்கல. இப்ப இது அகங்கார கிருத்தமானதான ஒரு வதம் அப்படிங்கிறா. அப்ப அவன் தபஸ் பண்றது தோஷம் இல்ல, அதுல அகங்காரம்ங்கிறதான தப்பான வழியிலே பிரவர்த்திச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 28 வகையாக அவர்கள் பிரித்திருக்கக்கூடிய எந்த வதங்கள் எல்லாம் பலன்களை கொடுக்க மாட்டாமல் போகுமோ இவைகளை பற்றி பிரதமாம்சத்திலே கீழே சாதித்திருக்கிறார். அவைகளை அந்த சர்வாத்மன் தஸ்மை வஷ்யாத்மனே நமஹ அப்படி தமோகுண பிரவருத்தினாலே ஏற்பட்டது இது. ஆனா அவை அந்த ரூபமாகவும் சர்வாத்மன் நீ, அந்த தமோகுணமும் நீதானு. இப்ப இந்த அத்தியாயமே எதுக்கு எடுத்திருக்கார், நக்னனை பத்தி சொல்லணும். அதுக்கு தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. எதனால நக்னம் வந்ததுன்னு பாருங்க. இந்த அம்சத்தினுடையதான கடைசியில அந்த விஷயத்த சொல்லப்போறா ஸ்தோத்திரத்தினுடையதான முடிவுல. ஆக அந்த வஷ்யாத்மனே நமஹ தமோ குண பிரவருத்தினாலே வரக்கூடியதான எந்த ஒரு தன்மை உண்டோ அதுவும் நீயேதான் சுவாமி, உனக்கு நமஸ்காரங்கள். யஜ்ஞாங்க பூதம் யத் ரூபம் ஜகதஸ்திதி சாதனம் விருக்ஷாதி பேதைஷத்பேதி தஸ்மை முக்கியாத்மனே நமஹ. இது சொன்ன போல இருக்கு. அந்த யஜ்ஞாங்க பூதம் யாகத்தினுடைய ரூபமாய் கீழே இந்த பெருமாளை பத்தி சொல்லும் போது சொல்லியிருக்காருன்னு கூட சொன்னோம். அப்படி யஜ்ஞாங்க பூதம் யத் ரூபம் ஜகதஸ்திதி சாதனம், ஜகத்திற்கு ஸ்திதிக்காக காரணமா இருக்கக்கூடியதான எந்த ஒரு தன்மை உண்டோ அந்த யஜ்ஞாங்க பூதம் யஜ்ஞத்திற்கு அங்கமாய் இருக்கக்கூடிய விருக்ஷாதி பேதைஷத்பேதி, விருக்ஷாதி பேதைஹி விருட்சம் முதலிய ரூபங்களால இந்த லோகத்துல எதெல்லாம் விளைந்திருக்கிறதோ அது எல்லாமே யாகத்துக்காக ஏற்பட்டது. அப்படின்னா எல்லாமே யாகங்கள் தான். என்னென்ன, விருட்ச குல்ம லதா வீருத் திருண கிரி, அதாவது இந்த 6 இந்த லோகத்துல அச்சேதனமா இருந்துண்டு இந்த லோகத்துல இருக்கக்கூடியவாளுக்கு அவாவா உயர்ந்து போகிறதுக்குரியதான எந்த ஒரு உத்தமமானதான மார்க்கமாகிற வழி உண்டோ அதை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி, விருட்சம் 6 வகையில இருக்கிறது, விருட்சமா இருக்கு. விருட்சத்துல இருந்துதான் நம்மளுக்கு சமித்து முதலியவைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதுகளை கொண்டு யாகம் பண்றோம். விருக்ஷாதி பேதைகின்னு அந்த 6 என்னன்னு வியாக்கியானத்துல காண்பிக்கிறார் எங்களாழ்வான்.
குல்ம, சிலதெல்லாம் குல்மம்னா புதர்கள்னு சொல்றோம் பாருங்க, சிலதெல்லாம் அப்படித்தான் வளரும். இப்ப நாயுருவிங்கிறது ரொம்ப பிரசித்தமானதான ஒண்ணு, யாகத்துல எல்லாம் இதுல ஹோமாதிகள் எல்லாம் உபயோகப்படுத்தணும்னு சொல்றாளே அந்த மாதிரி குல்ம. சிலதெல்லாம் லதா, கொடியிலிருந்து புஷ்பாதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். வீருத், வீருத்துன்னா நாம நட்டுகிட்டு எல்லாம் வராம அதுவே பூமியிலிருந்து முளைச்சி வரக்கூடியது வீருத்துகள் அப்படிங்கிற இந்த கிழங்குகள்லாம். திருண, அது தவிர புல்லு வகையை சார்ந்திருக்கக்கூடியவைகள். அதை தவிர கிரிபேதைஹி, அதை தவிர கல்லு ரூபங்களா இருக்கக்கூடியவைகள். இது எல்லாமே அந்த கல்லுல உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றோம் அப்படின்னா கல்லு நம்மளுடையதான தபஸுக்கு சாதனமா இருந்து உபகாரம் பண்ணிருக்கு. ஒரு மரத்தோடைய நிழல்ல உட்கார்ந்துட்டு பண்றோம். அப்ப மரமோ நிழலோ கொடியோ செடியோ பூமியில இருந்து பிளந்து வந்து நல்லா பெருசா அது மாதவி லதாவோ ஏதோ ஒண்ணு அப்படி நமக்கு எல்லாமே யஜ்ஞாங்க பூதமா இருக்கு, யஜ்ஞாங்க சாதனமா இருக்கு, யஜ்ஞத்தை பண்ணுவதற்கு அங்கங்களா உபகாரகங்களா இருக்கு. அப்படிப்பட்டதான முக்ஷாத்மனே நமஹ. திர்யங் மனுஷ்ய தேவாதி வியோம சப்தாதிகம் சயத் ரூபம் தவாதே சர்வஸ்ய தஸ்மை சர்வாத்மனே நமஹ. திரியங் மனுஷ்ய தேவாதி வியோம சப்தாதிகம். இந்த லோகத்துல திரியக்கு பிராணி விசேஷங்கள், மனுஷர்கள், தேவாதி ரூபங்கள். மனுஷனுக்கு திரியக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷன் இப்படி நெடிந்து வளருவான், திரியக்குகள் இப்படி சைட்ல வளரும். அதனாலதான் அதுகளுக்கு திரியக் அப்படின்னு பெயர். இப்படி திரியங் மனுஷ்ய தேவாதி வியோம சப்தாதிகம் சயத்து, ஆகாசம் முதலியது இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விதமானதான ரூபங்கள் உண்டோ அது எல்லாமே தவ ஆதேகே சர்வசிய ரூபம், அனைத்துமாய் இருக்கக்கூடிய உன்னுடையதான ரூபம். அப்படிப்பட்டதான உனக்கு, சர்வாத்மாவான உனக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு காண்பித்த. இப்போ பரமாத்மாவினுடைய சர்வ ரூபத்தையும் வணங்கினா, கால ரூபமா இருக்கான், ருத்ர ரூபனா இருக்கான், பிரம்ம ரூபமா இருக்கான், விஷ்ணு ரூபனா இருக்கான், பிரகிருதி ரூபமா இருக்கான், மகத் ரூபமா இருக்கான், அகங்கார ரூபமா இருக்கான், காலாதி தத்துவங்களா இருக்கான், மனுஷர்களா இருக்கான், யக்ஷர்களா இருக்கான், கந்தர்வர்களா இருக்கான். இதுல சிலது சொன்னா சிலதெல்லாம் ஒண்ணு சொன்னா இன்னொன்னு சரிதார்த்தமாச்சுன்னு சொல்லாமல் விட்டா. அப்படிப்பட்டதான சர்வாத்மாவா இருக்கக்கூடியதான உனக்கு சர்வாத்மனே நமஹா. நல்லா ஸ்பஷ்டமா எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி, பெருமாளுக்கு சர்வாந்தர்யாமித்வத்தை சொல்லி, அந்தர்பகிஷ்ட தத் சர்வம்ங்கிறதான ஸ்ருதிக்கு அர்த்தமாக ஆகி, அப்படி எந்த ஒரு பிரம்ம தத்துவமோ அந்த பிரம்ம தத்துவமா இருக்கிறது விஷ்ணு தத்துவம் தான்ங்கிறத சொல்லி, அந்த நாராயணன் ஆகிறதான சிவபத்தியை பற்றி இங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கே. தேவதைகள் மேல சொல்றா, பிரதான புத்தியாதிமயா தசேஷாத் யதன்யதஸ்மாத் பரமம் பராத்மன் ரூபம் தவாத்யம் யதனன்ய துல்லியம் தஸ்மை நம காரண காரணாய. உனக்கு காரணம் நீ, அதாவது கரணாதிபாதிபான்னு வேதம் உபனிஷத்துல. அதாவது கரணங்கள்னா இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் யாருக்கு சேர்ந்தது? இந்திரியங்களினுடைய அதிபன் யாரு? கரண அதிபன். கரணங்களினுடையதான சுவாமி யாரு? இப்ப இந்த கைய தூக்கணும்னா நமக்கு சக்தி இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு ஜீவாத்மா ஒண்ணு இருந்துட்டு இந்த கைய தூக்கணுங்கிறதான எண்ணத்தை சொல்லி, அது புத்திக்கு போய் புத்தி கட்டளை போடுறது, மோட்டார் ஆக்ஷன் அப்படிங்கிறோம். உடனே கை அப்படி தூக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருந்தாதானே. ஜீவாத்மா இல்லாததான ஒரு சரீரத்துல அது இப்படி கை தூக்குமோ? அப்ப ஜீவாத்மா தான் இத்தனை இந்திரியங்களுக்கும் அதிபன், அதுகளை நியமிக்க கூடியவன். அப்போ ஜீவாத்மாவுக்கு கரணாதிபன் வச்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? கரணங்களுக்கு இந்திரியங்களுக்கு அதிபன், தலைவன். எவனுடைய கட்டளையினாலே, எவனுடையதான வசத்தினாலே இவைகள் அசைகின்றனவோ அப்ப அவன் கரணாதிபன், இந்திரியாதிபன். இப்ப என்னடான்னா, அந்த கரணங்களுக்கு உள்ள இருந்து இயக்கிறானோ இல்லையோ ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள இருக்கான். தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதான்னு சொல்லியோ.
அப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருக்காங்கிறது ஆன காரணத்தினால கரணாதிபனான ஜீவாத்மாவை தாமிட்ட வழக்காய் அசைவிக்கக்கூடியவன் அந்த அந்த பெருமாள் இல்லைன்னா இதெல்லாம் நடக்க போறது இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எப்படியான அச்சித்தான இந்த தேகம் கைய தூக்கணுமானால் அதுக்கு சித்து தேவை இருக்கோ அந்த மாதிரி அந்த சித்தாகிற ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான் அப்படின்னா அப்ப ஜீவாத்மா சரீரம் ஆயிடுறது. அந்த ஷரீரியா எம்பெருமான ஆறாங்கிற காரணத்தினால ஷரீரி பாவம் வருதுனால நமக்கு சாரீரக சாஸ்திரம்னு இதுக்கு பெயர். நம்ம சித்தாந்தத்துக்கு வேதங்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அழகா ஸ்பஷ்டமா நன்னா பாந்தமா பொருந்தி அழகா வந்திருக்கு. நாம ஏதோ இப்படி சொல்லி அதை க்ஷமப்பட்டு ஒட்ட வச்சு அப்படி எல்லாம் பண்ணல. நாமும் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னோம். ஸ்ருதி உபநிஷதுகளுக்கு அர்த்தத்தை பாஷ்யக்காரர் சாய்ச்சார். சங்கராதிகள் எல்லாம் முதல்ல அப்படி சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கிறதையே முதல்ல என்ன சாய்க்கிறார் அப்படின்னா முதல்ல இந்த லோகத்துல எல்லாமே ஏற்றித்தான் சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் ஒரு விஷயத்துல ஏற்றி சொல்றோம். அதுக்கு பேர் ஏற்றி சொல்லறதுக்கு அத்தியாசம்னு பெயர். அந்த முதல் சூத்திரத்தை சொல்லறதுக்கு முன்னாடி ஒரு பூமிகா ரூபமாய், அதாவது ஒரு அறிமுகமா ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாசத்தை சொல்றேன். இந்த அத்தியாசத்தை நன்னா புரிஞ்சுக்கோங்கோ. ஏன்னா இந்த லோகமே அத்தியாசம்தான்னு நான் காட்ட போறேன் அப்படின்னு அவருடைய பாஷ்யம் இருக்கு. அவருடைய பாஷ்யம் அத்தியாசத்தை புரிஞ்சுண்டு இந்த அத்தியாசம் தான் எல்லாம் இருக்குன்னு பின்னாடி சொல்ல போகிறது அப்படின்னு. அப்ப அந்த அர்த்தத்தை நான் வச்சுட்டு இருக்கேன், அதை நான் இதுல ஏறிட்டு சொல்ல போறேன்னு அர்த்தமாச்சு. ஆனா பாஷ்யக்காரர் பங்கி பாருங்க, பாஷ்யக்காரர் பங்கி எப்படி இருக்கு அப்படின்னா சூத்திரானுகுணமாக அங்க என்னென்ன இருக்கோ பிரம்மசூத்திர விருத்தி பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேண சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே. அவ சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை சுருக்கமா சொன்னத இப்போ அவர்களினுடைய வழியை ஒட்டி சூத்திராட்சரங்களை நான் விவரிக்கிறேன்னு சாய்ச்சார். அப்ப நான் ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு ஏத்த மாதிரி இதை திருப்பறேன்னு சொல்லாம பெரியவா ஒரு கருத்து வச்சிருக்கா, அந்த கருத்தை ஒட்டி நான் சொல்றேன்னு. என்ன அழகு பாருங்க அந்த பதங்கள்ல. அது தவிர ஒவ்வொரு எழுத்தையும் சொல்றேன்னு சொன்னார். சூத்திர அக்ஷராணி வியாக்கியாசியந்தே. ஒரு தூ இருந்ததுன்னா சொல்லுவார், இந்த தூவுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம், பக்ஷ வியாவிருத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கரணாதிபாதிபன் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ பெருமாளுக்கு இன்னொரு நாமா என்ன அப்படின்னா காரணன் அப்படிங்கிறது. எப்படி பாருங்க, லோகத்துல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றோமா இல்லையா? என்ன காரணம் சொல்றோம்? மண்ணு குடம் வேண்டுமானா மண்ணு காரணம். அது தவிர எத்தனையோ காரணங்கள். நம்ம இவன்லாம் பண்றான், அவன் பேர் என்ன, குயவன், சக்கரம், வெயில் வேணும் வளர்றதுக்கு, ஜலம் வேண்டும், இதெல்லாமே காரணமும் இல்லையோ. ஆனா இப்ப என்ன கேள்வினா அந்த வெயிலையும் காரணமான மண்ணையும் காரணமான சக்கரத்தையும் காரணமான குச்சியையும் காரணமான அந்த ஆசாமியையும் காரணமாக இருந்தவன் யாரு? அவளையும் உருவாக்கினவன் யாரு? அவளுக்கும் காரணமா இருந்தவன் யாரு அப்படின்னா அவன் தான் காரணன் நாரணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னார், என்ன காரணத்தினால நீ காரணன்னார்? பிரதான புத்தியாதிமயாத் அசேஷாத்யதன்யதஸ்மாத் பரமம் பராத்மன். உன்னுடைய ரூபம் இருக்கே, ரூபம் தவாத்யம் யதனன்ய துல்லியம். உன்னுடையதான ஆத்யம் ரூபம் எதுவுமே இல்லாமல் இருந்ததான அன்று, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று, வெறும் எல்லா இடத்திலேயும் ஜலமயமாக இருந்த பொழுது ஆலமாமரத்தின் இலை மேல் இருக்கக்கூடியவன், வட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டேஷயானன், அந்த மகா காரணம் அணி ஒண்ணுமே இல்லை, வெறும் ஜலம் இருந்து. அப்ப எம்பெருமான் இருந்தான். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாரும் இல்ல. அந்த அழகான பிரயோகம் அது. ஒன்றும் இல்லை. நாசதாசீன் நோசதாசீன், எதுவுமே இல்லைன்னு சொல்லி
அந்த மாதிரியான வேளையில எம்பெருமான் இருக்கான். அவனுடைய முதல் ரூபமானது இருக்கிறது. எப்படி? ரூபம் தவாத்யம் யதனன்ய துல்லியம். அதுக்கு நிகரா எதையாவது சொல்ல முடியுமான்னார். அனன்ய துல்லியம், இன்னொன்னோட கூட துல்லியத்தாவை சேர்க்கப்பட மாட்டாத அளவுக்கு வசதியானது. அதுக்கு நிகரா ஒன்றையும் பெற்றிராது. ஏன்னார்? எதுவுமே இல்லையே சுவாமி, அதுக்கு முன்னாடி இருந்தானே, அவனை எதோட கூட நாம ஒப்பிட முடியும்? ஏதாவது இருந்தா ஒப்பிடலாம். அதனால அனன்ய துல்லியம் தவ ஆத்யம் ரூபம், உன்னுடைய முதல் ரூபம் வேற எந்த ஒன்றோடையும் சேர்க்க மாட்டாதது உண்டே, காரணத்திற்கும் காரணமானது. அது என்னது அப்படின்னார்? ஏது அந்நியத்து, அது லோகத்துல பிரதானன், புருஷன், புத்தி, இன்னும் என்னென்னவோ சொல்றோமே, 24 தத்துவங்களை சொல்லி 25வது தத்துவமாக புருஷனை சொல்லி அந்துக்கும் மேலே பட்டவன், அதற்கும் வித்தியாசமானவன். பிரதானம், மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள் 3, 5, 8, பஞ்சபூதங்கள் 8, 5, 13, 10 இந்திரியங்கள் 13, 10, 23, மனசு 24, இத்தனை தத்துவங்கள். இதெல்லாம் அச்சித் தத்துவங்கள், தானா இயங்க மாட்டாதவைகள், ஒரு சித்தை எதிர்பார்க்கிறவைகள், தாங்கள் சேட்டை பண்ணறது. அந்த 24க்கு மேல 25வதாக ஒரு புருஷ தத்துவம். அந்த புருஷ தத்துவத்திற்கும் மேம்பட்டதாய் பிரதான புத்தியாதி மயாத்து அசேஷாத், பிரதான புத்தி, அகங்காரம் முதலியதான என்னென்ன விதமான மொத்தமும் உண்டோ அத்தனை தத்துவங்களிடமிருந்தும் யதன்யத்து, எந்த ஒன்று வித்தியாசமானதான தன்மையோ அந்த ஒன்னுடையதான ஆத்யம் ரூபமான, காரணமான, உத்கிருஷ்டமான, பாரம்ய சூச்சகமான உன்னுடைய காரண ரூபமாகிறதான தன்மைக்கு நமஸ்காரங்கள். என்ன சொல்ல வரா? விஷ்ணுவே, எம்பெருமானே, தேவர்தான் பரமாத்ம பூதர். ஏனெனில் எல்லாத்துக்கும் காரணம் பிரதானம்னு சொல்றா. அந்த பிரதானத்திற்கும் காரணமான பிரதான காரணம் நீர்தான். அதனால நீரே பரமாத்மா, நீரே காரணர், உமக்கு எங்களுடையதான வணக்கங்கள், உம்மை சேவிக்கிறோம். பிரதான புத்தியாதிமயாதசேஷாத்யதன்யதஸ்மாத் பரமம் பராத்மன் ரூபம் தவாத்யம் யதனன்ய துல்லியம் தஸ்மை நமः காரணாய சுக்லாதி தீர்காதி கனாதிஹீனம் அகோச்சரம் யச்ச விசேஷணானாம் சுத்தாதிசுத்தம் பரமர்ஷி திருஷ்யம் ரூபாய தஸ்மை பகவன்னதாஸ்மஹா. உம்முடைய வாஸ்தவமானதான ஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், அது எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னார். அது வெளுப்பானது, கருப்பானது, பச்சையானது, சிவப்பானதுன்னு சொல்ல முடியுமா? அது இல்லாதது, ரூபம் இல்லாதது. தீர்காதி, தீர்க்கம், ஹ்ரஸ்வம், மகத்து, அணு அப்படிங்கிறதாகிறதான தன்மைகளை சொல்ல முடியுமா? அதுக்கு அளவு, பரிமாணம் சொல்ல முடியுமா? அது இல்லாதது. கனாதிஹீனம், கனமானது, லேசானது, அப்படி எதையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதது. சுக்லாதி தீர்காதி கனாதிஹீனம். சரி, ஏதாவது ஒரு விசேஷணத்தை இட்டு சொல்லலாமாதனார். எந்த விசேஷணமும் கூட மாட்டாதது. விசேஷணானாம் யச்ச அகோச்சரம், விசேஷணங்களுக்கு அகோச்சரணமாய் இருக்கக்கூடியதான உன்னுடையதான எந்த தன்மை உண்டோ? உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, என்ன சுவாமி, ஜீவாத்மஸ்வரூப ஆத்மஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் பொருந்தது சரி, அப்ப அந்த ஆத்ம தத்துவத்துல எந்த ஆத்மாவை சொல்றான்னார்? கீழே நராத்மாலாம் சொன்னார், பத்தாத்மாக்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டதா ஆச்சு. இப்போ முக்தாத்மாக்களை சொல்றார். முக்தாள்கள் இருந்தும் விலட்சணமானவன், இமையோர் தலைவன். இமையோர் தலைவன்னா யாரு? தேவாதிராஜன் அப்படின்னா என்ன? தேவநாதன் அப்படின்னா என்ன?
தேவர்கள்னா ஒண்ணும் இல்லாம தானே இங்க இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள் இல்ல, எத்தனையோ காலத்துல தபஸ் பண்ணி பெறுவதற்கு அரியதான மோட்சத்தை பெற்று அவளுக்கு பெருமாளே எல்லாம்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்கோ. அவர்கள்தான் இமையோர் இமைக்காதவர்கள், அவர்கள்தான் நித்தியர்களா இருக்கக்கூடியவர்கள், அல்லது இன்னைக்கு முக்தர்களா போனவர்கள். இப்படி முக்தர்களை பற்றி காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. முக்தாத்மாக்களுக்குள்ள சிவப்பு கருப்பு ஒசரம் குண்டு வெயிட்டு இல்ல அப்படிங்கிறது ஏதாவது வித்தியாசம் உண்டானா எதுவுமே இல்லாதது. எச்ச விசேஷனானாம் அகோச்சரம், விசேஷணங்கள் எதுக்கும் இலக்காகாதது, அது ஒரே முக்தன் அப்படிங்கிறது. அப்புறம் சுத்தாதி சுத்தம் மகாசுத்தம் பரமர்ஷி திருஷ்யம், அத பரமர்ஷிகள் தான் அந்த அந்த ரூபத்தை உணர முடியும். அப்படிப்பட்டதான முக்தாத்மாவான தன்மை, அந்த முக்தனா ஆகணுமானா அதற்கு முன்னாடி யோகாதிகளை பண்ணி இருக்கணும். அந்த யோகாதிகளை பண்ணவனாக இருக்கிறவனுக்கு முக்தாத்மா தன்மை வருது, அதனால அவனே ரிஷி ஆகிறான்ங்கிற காரணத்தினாலே பரம ரிஷி திருஷ்யம். ரூபாய தஸ்மை பகவன்னதாஸ்மாஹா, அப்படிப்பட்டதான உன்னுடையதான ரூபத்தை நாங்கள் சேவித்திருக்கிறோம். எந்த ரூபம் அப்படின்னார், எந்த ரூபம் முக்தாத்மாவுக்கும் விலட்சணமானதாய் இருக்கிறதோ அந்த பரமாத்ம ஸ்வரூபம், அல்லது முக்தாத்ம ஸ்வரூபமும் நீதான்கிறது. என்ன ஷரீரேஷு யதன்ய தேகேஷ்வசேஷ வஸ்து ஸ்வஜமக்ஷயம் யத் யஸ்மாச்ச நான்யத் வதிரிக்தமஸ்தி பிரம்மஸ்வரூபாய நதாஸ்ம தஸ்மை. அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபத்திற்கு நமஸ்காரங்கள். எப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபம் தெரியுமா? எந்த பிரம்மமானது யத் நஹ ஷரீரேஷு, எந்த ஒன்று எங்கள் ஷரீரங்களிலே இருக்கின்றதோ, எத் அந்யத் வேற ஒரு இடத்திலேயும் எதுதான் இருக்கிறதோ, அந்நிய தேகேஷு அசேஷ வஸ்துஷு, அடியேன் சரீரத்துல எது இருக்கோ அதுதான் நீங்க கேட்டு இருக்கிறவா சரீரத்துல இருக்கு. நமக்குள்ள மாத்திரம் இல்ல, அந்நிய வஸ்துஷு, இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய புஸ்தகமோ நோட்டோ கண்ணாடியோ பேனாவோ எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தர்பகிஷ்ட ஸ்ருதி இருக்கிற காரணத்தினால் இப்படி ஒருவனுக்குள்ளும் பல பேருக்குள்ளும் பலதுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும் அப்படிங்கிறது இல்ல. அஜம் அக்ஷயம், பிறவில்லாதது, பிறப்பில்லாதது, அதனால அழிவுமற்றது. எதிலிருந்து வித்தியாசமாய் விலட்சணமாய் இந்த லோகத்துல ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அப்படி என்ன ஒரு தன்மை உண்டோ அந்த பிரம்மஸ்வரூபாய நதாஸ்ம தஸ்மை, அப்படிப்பட்டதான பிரம்மஸ்வரூபத்திற்கு பரமாத்ம ஸ்வரூபத்திற்கு சேவிக்கிறோம் அப்படின்னார். இது பரமாத்ம ஸ்வரூபம். போன ஸ்லோகத்துல முக்தாத்ம ஸ்வரூபம், அதற்கு முன்ன மனுஷியாதி ஸ்வரூபம், காலஸ்வரூபம், அச்சித் ஸ்வரூபம் எல்லாத்தையும் காண்பிச்சார். அப்படி எல்லா அம்சங்கள்லேயும் எல்லாமுமா இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிச்சு சகலமிதமஜஸ்ய ரூபம் பரமபதாத்மவத சனாதனஸ்ய தமநிதனமசேஷ பீஜபூதம் பிரபுமமலம் பிரணதாஸ்ம வாசுதேவம். சகலமிதமஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மமயம் சனாதனஸ்ய சதிஷது பகவான் அசேஷ பும்சாம் ஹரிரத ஜன்ம ஜராதிகாம் சம்ருத்திம். கடைசியில முடிக்க போறார். இந்த விஷ்ணு புராணத்தை முடிக்க போறச்சே அதை சொல்ல போறார். அப்படி எல்லாமே இதி விவிதமஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மமயம் சனாதனஸ்ய அப்படின்னு முடிக்க போறார். அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய கடைசி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பெருமாளினுடைய அனுகிரகத்தினால நல்லபடியா விச்சித்தியே எதுவும் இல்லாமல் நாம முடிக்கணும். அப்ப எம்பெருமான் எல்லாமுமாக இருக்கானே. சகலமிதமஜஸ்ய யஸ்ய ரூபம், இது எல்லாம் யாருடைய ரூபமோ, இங்க இருக்கிறது எல்லாம் ஒண்ணு விடாம யாருடையதான ரூபமா இருக்கிறதோ, யார் ஒருத்தன் புஸ்தகமாகவும் பேனாவாகவும் கண்ணாடியாகவும் நோட்டாகவும் சீப்பாகவும் எல்லாமாகவும் இருக்கானோ, யார் ஒருத்தன் தேவதைகளாகவும் இருக்கிறானோ, ஜீவாத்மாவாகவும் இருக்கிறானோ, மனுஷர்களாகவும் இருக்கிறானோ, நாகாதிகளாகவும் இருக்கிறானோ,
ரிஷிகளாகவும் காலமாகவும் எல்லாமுமாக இருக்கின்றானோ அந்த யஸ்ய ரூபம் பரமபதாத்மவத சனாதனஸ்ய பரமபதாத்மவதா பரமபதத்தை தன்னுடையதாக கொண்டவனான எந்த எம்பெருமான் உண்டோ தம் அநிதனம் அசேஷ பீஜபூதம் அநிதனம் அழிவில்லாததும் அசேஷ பீஜபூதம் அனைத்திற்கும் காரணபூதமுமாய் இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபாய பீஜபூதம் பிரபுமலம் பிரணதாஸ்ம வாசுதேவம் அப்படிப்பட்டதான அமலம் பிரபும் பிரணதாஸ்ம வாசுதேவம் மறுபடியும் வாசுதேவ நாமாவை காண்பிக்கிறார். இப்படிப்பட்டதான வாசுதேவனை சர்வ வியாபியை வசுதேவ குல தோன்றலை பரமாத்மாவை பிரம்மஸ்வரூபத்தை வசந்ததும் தனக்கு நிகரானதும் இல்லாததான உத்கிருஷ்டமானதான அந்த வாசுதேவ வஸ்துவை நாங்கள் தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணா. அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு பராசரர் காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசராக ஸ்தோத்திரஸ்ய சாவசானே தே தத்ருஷு பரமேஸ்வரம் சங்கசக்கர கதா பாணிம் கருடஸ்தம் சுராஹரிம். தேவதைகள் எல்லாம் இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனே கருடாரூடனாய் சக்கர கதா பாணியாய் எம்பெருமான் அத்தியுதமான திவ்ய தேஜஸோட கூட எழுந்தருள காட்சி கண்டார்கள். அவள்லாம் இந்த முடிவுல ஸ்தோத்திரஸ்ய சாவசானே தே தத்ருஷு பரமேஸ்வரம் சங்கசக்கர கதாஹ பாணிம் கருடஸ்தம் சுராஹரிம் தமூச்சு சகலா தேவாஹ பிரணிபாத புரஸ்ஸரம். எல்லா தேவதைகளும் அவரிடத்திலே வணங்கி சொன்னார்கள், பிரசீதநாத தைத்யேப்யஸ்திராஹின சரணார்ச்சினாக, உங்களை அடைந்திருக்கிறோம், எங்களை அசுரர்களிடமிருந்து காப்பீராக, அதற்கு திருவுள்ளம் கொள்வீராக, பிரசீத எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராகன்னு சொன்னா. திரைலோக்கிய யஜ்ஞபாகாஸ்ச தைத்யைர்ஹ்லாத புரோகமைஹி கிருதானோ பிரம்மணோப்யாஜ்ஞாம் உல்லங்கிய பரமேஸ்வர. பிரம்மாவினுடைய கட்டளையையும் மீறியவா எங்களுடையதான எல்லா சொத்துக்களையும் எடுத்துட்டு போயிட்டாள். என்னதான் திரைலோக்கிய யஜ்ஞபாகாஸ்ச தைத்யைர் தான ஹ்லாத புரோகமைஹி. ஹ்லாதன்னா பிரகலாதாதி தைத்தியர்களாலே இது எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு விட்டது. பிரகலாதனுக்கு ஹ்லாதன் ஆஹ்லாதன் எல்லாம் பிராத்தாக்கள் இருந்தான்னு அந்த அசுரர்களால நம்மளினுடைய மொத்த சொத்தாக இருக்கக்கூடிய யாக பாகங்கள் இவைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாள். ஆனா அப்ப பிரம்மாவினுடைய வார்த்தைகளையும் மீறி அவ எடுத்துட்டு போனாள். எங்களுக்கு இப்போ நீர் ரட்சணம் பண்ணணும். யத்யப்யசேஷ பூதஸ்ய வயம் தே ச தவாம்சஜாஹ ததாஹப்யவித்யா பேதேன பின்னம் பஷ்யாமஹே ஜகத். எங்களுக்கு நன்னா தெரியும், காரண ரூபத்துல நீர் ஒண்ணுதான். யத்யப்யசேஷ பூதஸ்ய வயம் தே ச தவாம்சஜாஹ வயம் தே ச, நாங்க எல்லாரும் உன்னுடைய அம்சத்திலிருந்து வந்தவர்கள், உன்னுடையதான அம்சபூதங்கள் தான்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவித்யா பேதேன இருக்கக்கூடிய ஞானம் அல்லது அஜ்ஞானம்ங்கிறதனுடைய காரணத்தினால எல்லாம் வேற வேறன்னு நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். ததாப்ய வித்யா பேதேன பின்னம் பஷ்யாமஹே ஜகத் ஸ்வர்ண தர்மாபிரதா வேத மார்கானுசாரிணா ஸ்வவர்ண தர்மாபிரதாக வேத மார்கானுசாரிணா நசக்யாஸ்தே ரயோ ஹந்தும் அஸ்மாபிஸ்தபசா விருதாக தபசான்விதாக. இதெல்லாம் பாடபேதம். என்ன சொல்றார்? ஸ்வவர்ண தர்மாக பீரத், இந்த லோகத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும் நாங்க அவ மோட்சம் அடையணும்னு விரும்புறோம். யாரு? ஸ்வவர்ண தர்மா பீரதாக, நல்லவர்கள் எல்லாம் அவளுக்கு ஏற்பட்டதான வர்ணாசிரம தர்மானுகிரகீதமான காரியங்களை பண்ணுவான்னு லட்சமாட்டி சொல்லியிருக்கோம். அப்படி தன்னுடையதான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேத மார்கானுசாரிணா, வேதத்தினுடையதான மார்க்கத்திலேயே செல்லக்கூடியவர்கள், வழியிலேயே செல்லக்கூடியவர்கள்.
ந சக்யாஸ்தே ரயோ ஹந்தும் அஸ்மாபிஸ்தபசான்விதாஹ. இப்போ அவ எங்களை அடிக்கிறது கஷ்டப்படுத்துறதுங்கிறது அவளுடைய வர்ண தர்மம்னு சொல்றா. அது அந்த விஷயத்துல அவ வர்ண தர்மத்தை பண்றா. ஆனா வேத மார்க்க அனுசாரிகளை தூஷிக்கிறாளே, வேத மார்க்கத்திலே போகக்கூடியவர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாளே, அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னார். தாபசாவிருத்தாக. அதுக்கு என்ன காரணம்? எல்லாவற்றையும் அடிப்பானே அப்படின்னார். அவளுக்கு அவ்வளவுதான் ஞானம். ஹந்து முத்தியதாஸ்ம, எங்களை அடிப்பதற்கே வந்திருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டதான ராட்சசர்கள் எங்களை அபிபவனம் பண்றா. அவர்களை அடக்கி நீர் யதாவத்தான ஞானத்தை அனுகிரகிக்க வேண்டும். தமுபாயம் அசேஷாத்மன் அஸ்மாஹகம் தாத்துமர்ஹசி ஏன தான் அசுரான் ஹந்தும் பவேம பகவன் க்ஷமாக. ஆனா நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஒரு இந்த கால அளவு முழுக்க எந்த விதமான உபதிரவமும் இல்லாதவர்களாய் நீ பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீ உன்னை சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நாங்கள் சேவிக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இவைகளை எல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறா. தேவதைகள் எல்லாம் என்ன பிரார்த்திக்கிறா? அசுரர்கள் எங்களை ரொம்பவும் படுத்துறா, வாட்டுறாள், அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீ பராசராஹா இத்யுக்தோ பகவான்ஸ்தேப்யோ மகாமோகம் ஷரீரதः சமுத்பாத்ய ததௌ விஷ்ணு பிராஹச்சேதம் சுரோத்தரான். தேவதைகளிடத்திலே சொன்னார். இப்போ விஷ்ணு அந்த இத்யுக்தோ பகவான்ஸ்தேஷாம் சமுத்பாத்ய ததௌ விஷ்ணு பிராஹச்சேதம் சுரோத்தமம். அப்படி பெருமாள் படுக்கையிலிருந்து எழுந்து அந்த இவனுக்கு சொல்றார். என்னன்னு சொல்றார்? தேவதைகளுக்கு சொல்றார். ஸ்ரீ பகவான் உபாச்ச மாயா மோகோயம் அகிலான் தைத்யாம் ஸ்தான் மோகயிஷ்யதி ததோ வத்யா பவிஷ்யந்தி வேதமார்க பகிஷ்கிருதாக. அதாவது நான் இப்போ மோகம் மாயை அப்படிங்கறத எல்லாம் சிருஷ்டிக்க போறேன். அது அவர்களை எல்லாம் அடித்து விடும். மாயா மோகோயம் அகிலான் தைத்யாம் ஸ்தான் மோகயிஷ்யதி. அகிலானு தைத்யானு தான் அத்தனை அசுரர்களையும் இந்த மாயா மோகம்ங்கிறத நான் சிருஷ்டிக்க போறேனே, அது அவளை கவிக்கொள்ளும். அதனால ததோ வத்யா பவிஷ்யந்தி வேத மார்க்க பகிஷ்கிருதாக. வேத மார்க்க பகிஷ்கிருத்தர்களாய் அவர்கள் பின்னாடி அடிக்கப்படுவார்கள். இப்ப பாருங்க, நமக்கு இந்த லோகத்துல எதுக்குமே ஷார்ட்கட்டே கிடையாது சுவாமி. நாம இந்த காலத்துல எல்லாமே அவசரம், எல்லாம் அவசரம். நின்றுண்டே சாப்பிடுறது, ஓடிண்டே சாப்பிடுறது, ஷூவை போட்டு ஓடிண்டே சாப்பிடுறது, எவ்வளவு பாக்குறோம். கேட்டா அவசரங்கிற. ஆனா எதுக்குமே ஷார்ட்கட்டே கிடையாது. என்ன சொல்றாரு பாருங்க, என்னைக்கு இவர் பெருமாள் அந்த தேவதைகளை, அதாவது தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இவாளுக்கு மாயையையும் மோகத்தையும் ஏற்படுத்த போறாருனார். அது ஏற்படுத்தி லோகத்துல நின்று அதை நிறைய பேர் கடைபிடித்து அதனால அவ மயக்கத்துல அடையணும் அப்படின்னா எவ்வளவு நாள்? அதனால அதுக்குரிய காலம் ஆகத்தான் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல குழந்தை கேட்டுன்னு இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகணும். அதனால ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு சாதம் ஆகணும் அப்படின்னா நீ எவ்வளவுதான் பெருசா வச்சாலும் அந்த சாதம் ஆகிறதுக்குன்னு ஒரு கால அளவை இருக்கும் இல்லையோ, அந்த கால அளவைய குறைக்கலாமே தவிர 20 நிமிஷம் ஆக வேண்டிய சாதத்தை 15 நிமிஷமாவா வேணா ஆக்கலாமே தவிர ஒரு நாளும் அதுவே இல்லாமல் பண்ணிட முடியாது. அதனால அவர் சொல்றார், காலத்திலே அவர்கள் அடிப்படுவார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஸ்திதௌ ஸ்திதஸ்யமே பத்யா யாவந்தः பரிபந்தினாஹ. நல்ல வழியில இருக்கக்கூடிய என்னுடையதான மார்க்கத்துல யார் யாரெல்லாம் சஞ்சரிக்கின்றார்களோ, ஸ்திதௌ ஸ்திதஸ்யமே பத்யா யாவதः பரிபந்தினாஹ. அப்ப எதிரிகள் எத்தனை பேர் இருக்காளோ
பிரம்மணோ ஹியதிகாரஸ்ய தேவா தைத்யாதிகாசுராக. எல்லாரும் பிரம்மாவினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் தான், இத்தனை தேவதைகளும் இத்தனை விதமானவர்களும். அதனால பிரம்மணோ ஹியதிகாரஸ்ய தேவா தைத்யாதிகாசுராக, தேவர்கள், தைத்தியர்கள், சுரர்கள், அசுரர்கள், ரிஷிகள் எல்லாரும் தேவதையினுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் பிரம்மணோ ஹியதிகாரஸ்ய தேவா தைத்யாதிகாசுராக தத்கச்ச நபீஹ் கார்யா. அதனால கிளம்புங்கோ, பயப்படாதீர்கள். மாயா மோகோயம் அக்ரதாக, மாஹா மோகோயம் அக்ரதாக. இதற்கு மேல இனிமே அவளுக்கு மாயையும் மோகமும் தான் ஏற்பட போகிறது. கச்சன்னு அப்ப கச்சன் நத்யோபகாராய. இப்பொழுது எல்லாரும் நீங்க உயிரோட இருக்கணும் இப்போ, அந்த மாதிரியான வேலை. அதனால எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவதற்காக நீங்கள் போய் தங்கி இருங்கோள்னு ஒரு இடத்தை காண்பிக்கிறார். அந்த இடத்துல போய் தங்கி இருங்கோள் அப்படின்னு. பிரம்மணோ ஹியதிகாரஸ்ய தேவா தைத்யாதிகாசுராக. அப்படி பிரம்மாவினுடையதான அசைவுல அவர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் தத்கச்சதன பீகாரியா, அதனால நீங்க போங்கோ, பயப்படாதீர்கள். மாயா மோகோயம் அக்ரதாக, மகா மோகா அயம் அக்ரதாக. அந்த மகாமோகன் அதே மாதிரி இவன் அப்படிங்கிறவாள்லா நமக்கு லோகத்துல மாயாமயமானதெல்லாம் அஞ்ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஏற்பட்டது. அப்படி அவர்கள் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கா. கச்சன் அயோத்தியோபகாராய பவதாம் பவிதாசுராக. உங்களுக்கு எல்லாம் நல்லதையே நடக்கும், அதனால அதற்கு முன்னாடி வழிகாட்டின்னு போங்கோன்னு. அப்படி தேவதைகளுக்கு வழிகாட்டி கொண்டு செல்லக்கூடிய தேவதை அதுவாகட்டும். அதுக்கு என்னமோ ஒரு பெயர் இல்லையா? என்ன பெயர் அப்படின்னா, ஏதோ எல்லா தேவதைக்கும் ஒரு பெயர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெயர். இந்த இடத்துல அது இந்த தேவதைக்கான இந்த பெயர் அப்படின்னா அதுக்குரிய கால அளவை முடிஞ்சிருச்சுங்கிற காரணத்தினால இப்படி யார் யாரெல்லாம் உண்டோ அவ எல்லாரும், தேவர்களோ அசுரர்களோ எல்லாருமே சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றா. ஆனா நல்லிரவுல யாகம் பண்றா. அந்த யாகத்திற்குரிய உரியதான பலனை அவ அனுபவிப்பாள் அப்படிங்கிறது. யாகத்தை பண்ணணும், யாகத்தை பண்ணலைன்னா மோகம் வரும். யோகத்தை பண்ணணும், யோகத்தை பண்ணலைன்னா மோகம் வரும். ஆனா நாம என்ன சொல்றோம்? மோகம் வந்ததனால யாகாதிகள் பண்ணல. இப்ப பெருமாள் என்ன சொல்றார்? நான் இப்போ மாயா சாஸ்திரங்களை ஏற்படுத்த போறேன். அந்த மாயா சாஸ்திராதிகளினாலே அவர்கள் மோகிதர்களாய் இருப்பார்கள். அதனால் அவர்கள் கதியிலே அவர்கள் அழிந்து போவார்கள். என்னைக்கோ சாய்ச்சிருக்கார். இன்னி வரைக்கும் எத்தனை மாயா சாஸ்திரம் இருக்கு, எத்தனை விதமானதான மதி மயக்கத்தை கொடுக்கக்கூடியது இருக்கு. இது எல்லாம் எதுக்குன்னா தேவதைகளை காப்பாத்தணும். அவ அழிக்கிறா, அது காப்பாத்தணும். அப்ப தேவதையா நாம இந்த லோகத்துல இருப்போமானால் பெருமாள் மாயா சாஸ்திரத்தின் மூலமாய் நம்மை காப்பாற்றுவார். சுவாமி நாங்க இருந்த சுவாமி, எப்படியோ 4 பேர் என்ன துரத்திண்டு இப்படி வந்தா எப்படியோ நாம் காப்பாற்றப்பட்டோம். எனக்கு என்னமோ அந்த சமயத்துல நல்ல புத்தி வந்தது, இந்த பதில எழுதின, அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இது எல்லாமே நம்மை தேவனாக பாவித்து எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ யாரை எதிராளி அடிக்கணும்னா என்ன பண்றான்? அவனையும் பண்றான், அவனுக்கும் அனுகிரகம் பண்றான். எப்படிதான் அனுகிரகம் பண்றான்னா அவனுக்கு கேவலம் மாயா சாஸ்திரத்தினாலே அவனுக்கு என்ன பண்றான்? நாம என்ன வழியோ அந்த வழிக்கு வித்தியாசமானது ஒண்ணுக்கு சொல்லி கொடுக்குறான். கிழக்க பார்த்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுன்னா மேற்குதான்னு அவனுக்கு சொல்லி வைக்கிறான். எதனால நடந்தார்? மாயா சாஸ்திரம். நன்னா குடுமியை கொஞ்சம் போறமாவது வச்சுக்கணும் அப்படின்னா பௌத்தர்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் மாயா சாஸ்திரத்தினால. அப்ப அந்த மாயா சாஸ்திரத்தை நான் கல்பிக்கிறேன், அதனாலே அவர்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். எப்படி அழிந்து விடுவார்கள்னா, நீங்கள் எல்லாம் என்ன வழியில இருக்கணுமோ அதுல இருக்கிறீர்கள். ஸ்திதௌ ஸ்திதஸ்யமே வாச்யா யாவந்த பரிபந்தினாஹ பிரம்மணோ ஹ்யதிகாரஸ்ய தேவா தைத்யாதிகாசுராஹ தத்கச்சதன பீகார்யா மாயா மோகோயமக்ரதः கச்சன் அத்யோபகாராய பவதாம் பவிதாசுராஹ. அப்படி உங்களுக்கு முன்னாடி பயப்படாமல் போங்கள்,
மாயா மோகம்ங்கிறத நான் ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு சாதித்தார் பெருமாள். இப்படி பண்ணி இத்யுக்ஷி பராசரா இத்யுக்தாக பிரணிபத்யைனம் யயுர்தேவாய தாகதம் மாயா மோகோ பிதை சார்த்தம் யயௌ யத்ர மகாசுராக. மாயா மோகம்னு ஒண்ணு பெருமாள் உற்பத்தி பண்ணார். அந்த உற்பத்தி பண்ணி அதை தேவர்களோடேயே போக வைத்தார். தேவர்கள் கை கூப்பிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு கிளம்பினாள். எல்லாருமாக கிளம்பி மாயா மோகனும் அவர்களோட கிளம்பினான். கிளம்பி நேர தேவதைகள் கூட வந்து அசுராள் எங்க இருக்காளோ அங்க வந்து சேர்ந்தான். அதோட கூட இந்த அம்சத்தை முடிக்கிறார், அதாவது இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அப்போ மாயாமோகம்னு ஒண்ணு உற்பத்தி பண்ணி அதன் மூலமா அசுராள மதிமோகம் பண்ண வைக்கிறான். அது பண்ண வைக்கணுமானா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண நாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு வாதமோ இதுவோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஞானம் வருது ஒரு பக்கம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு போனோமானால் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலன்தான் மாயா மோகம். இது ஒரு கிட்டத்தட்ட 10 34 24 25 ஸ்லோகங்கள். இத சொல்லிட்டு போறதுல ஒரு சிரமமும் இருக்காது. அதனால நமக்கு மாயா மோகம் விலகும். நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவாளுக்கு மாயா மோகம் வரும். ஒண்ணும் இப்ப நாம மற்றவாளுக்கு எடுக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணல. ஆனா இப்ப ஒரு இதுக்கு போறோம்னு வச்சுப்போம், ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் போறோம் அப்படின்னார். அந்த குழந்தைகளுக்கு இந்த அதுங்களை உட்கார வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுங்க கை கூப்பிட்டு உட்காந்துட்டு இருந்ததுன்னா உடனே அதனுடைய எஃபெக்ட் இதெல்லாம் இருக்கு, எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. அதனால பெருமாள் அனுகிரகம் மாயா மோகத்தை தேசிகன் என்ன சாய்க்கிறார், மாயா சாஸ்திராண்யபிதமயித்தும் பிரபன்ன பிரதீபான். மாயா சாஸ்திரங்களை எல்லாம் கல்பிச்சார். இப்படி மாயா சாஸ்திர கல்பனத்தை பெருமாள் பண்ணி தேவர்களோட அனுப்பி அசுரர்கள் இருக்கிற இடத்துக்கு போக சொல்லி அசுரர்களினுடைய புத்தி மோகத்தை ஏற்படுத்தி அதனால அவ தவறான வழியில போய் அழியிறாள் அப்படிங்கறத சொல்ல போறார். அது அடுத்த அத்தியாயத்துல சொல்றார். அதுலதான் நக்னர்கள் அப்படிங்கிற ஜைனர்கள் பௌத்தர்கள் எல்லாம் இருக்கா, அவளுக்கு அது ஏற்படுறது, அவா சில சாஸ்திரங்களை சொல்றான்னு காண்பிக்கிறார். அப்போ பெருமாளினுடைய அனுகிரகத்துல 3வது அத்தியாயத்தினுடைய அம்சத்தினுடைய கடைசி அத்தியாயம் அவன் நடத்திக்கிறான். ஏதோ பாகவத்தாள் நியமனம், பாகவத்தாள் அனுகிரகம், பாகவத்தாள் சங்கதி சத்கோஷ்டி. அதனால இப்படி வந்து ஏதோ அவன் அனுகிரகத்துல 3வது அம்சத்தினுடைய கடைசி இடத்துக்கும் வந்திருக்கோம். நாமோ 3வது அம்சத்தை முடிக்கிற பொழுது மாயா மோகம் தேவதைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவாளை முடித்ததாக படித்து நாம அதனால மாயா மோக விலகித்து மாயா மோகம் நம்ம விட்டு போயிட்டு அப்படிங்கிறதாக ஆச்சாரியாளினுடைய அனுகிரகத்தினால ஞானம் பெற்றவர்களா இருப்போம். அதை நாம வர்ற வாரங்கள்ல சேவிக்கலாம். அது ஒரு பெரிய அத்தியாயம், 100-105 ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடியது. மாயா மோக கல்பனம் இப்ப ஆச்சு, மாயா மோக விதரணம் அசுராளுக்கு அடுத்த அத்தியாயம். அதனால அவ அழிஞ்சா கெட்டு போறாங்கிறத சொல்ல போறார். பெருமாள் அனுகிரகத்துல சேவிக்கலாம் அடுத்த வாரத்துல. அடுத்த வாரம் சனிக்கிழமை, அது நான் சொல்றேன் நான் எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கு அடுத்த வாரம் தான் இது இருக்கு, ஸ்ராவணம் இருக்கு. அதனால சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.